சிவசிவா அன்பே சிவமார்க்கத்தில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் ஜோதிட ஆசிரியர் ரேவதி மேடம் அவர்களை குழுவின் சார்பாக வருகின்ற வரவேற்கிறேன். மேடம், டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளையினுடைய நிறுவனர் பாலசுப்ரமணிய அவர்களுக்கும் இந்த நிர்வாகத்தில் இணைந்து பணியாற்றக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்புக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேயர் மட்டும் போயிட்டு வகுப்பு ஆரம்பம் பண்ணிக்கலாம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி முடங்காது துப்பாதிருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் நாளன் செய்யும் வினைதானின் செய்யும் மெனை நாடி வந்த கோலன் செய்யும் கொடுங்குற்றன் செய்யும் குமரேசன் இருதாளும் சிலம்பும் சதங்கையும் சண்முகன் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. இன்றைய தினத்தில் இந்த பிரபஞ்ச பேராற்றல் நமக்கு அள்ளி தருளக்கூடிய ஜோதிட மெய்ஞானமும் நல் வாக்குப்பளிதமும் நல் வாக்கு சக்தியும் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க இறையருளும் குருவருளும் துணையாய் நின்று வழிநடத்தட்டும். நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் செல்லும் இடமெல்லாம் செல்வத்தையும் சிறப்பையும் அள்ளி தரக்கூடியவர்களாக திகழ உங்கள் பித்திருக்களின் ஆசியும் குலதெய்வத்தின் ஆசியும் நவகிரகங்களும் பஞ்சபூதங்களும் துணையாய் நின்று வழிநடத்தட்டும். வாழ்வு வளமுடன். குருவேஸ்வரன். அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். மறுபடியும் நமது சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளைக்கும் நிறுவனர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்றோம். ஏன்னா ஒவ்வொரு நாளுமே தினந்தோறும் பல்வேறு விதமான தலைப்புகள்ல நிறைய இலவச வகுப்புகளை கொடுத்து, ஆனா இன்னைக்கு இலவசமா கொடுத்தா கூட பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய நபர்கள் குறைவுதான். நிறைய கொடுக்குறாரு. அதனால மற்றவர்களும் உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கு அதெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு குழு இருக்கு, இதில் நிறைய வகுப்புகள் நடைபெறுது, அனைவருக்கும் பயன்படக்கூடிய வகையில சித்த மருத்துவம், ஆன்மீகம், ஜோதிடம் சொல்லி அனைத்து விஷயங்களுமே அதுல பதிவிடுறாங்க. சோ அதை தெரிஞ்சவர்களுக்கும் பகிர்ந்து அதுக்கான பலாபலம் கண்டிப்பா உங்களுக்குமே உண்டு. நல்ல விஷயத்தை நம்ம மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது அந்த பலனில் பங்கு கண்டிப்பா உங்களுக்குமே உண்டு. ஓகே, என்னுடைய பேர் ஜோதிட ஆச்சாரியா உருவே ரேவதி. நம்ம தாராபுரம் மையம் அங்க வந்து அக்ஷயா வித்யாலயத்துல ஜோதிட ஆசிரியரா பணியாற்றி இருக்கேன். ஜோதிடம் சார்ந்த வகுப்புகள் எல்லாம் நடத்திட்டு இருக்கோம். விருப்பம் உள்ளவர்கள் கலந்து படிக்க விருப்பம் உள்ளவர்கள் நம்ம ஐயாவை தொடர்பு கொள்ளலாம். அதுபோக ஜாதகம் பாக்குற, திருமண பொருத்தம், பிரசங்கம் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு பார்த்தோம் அப்படின்னா பராப வருடத்தினுடைய சித்திரை தமிழ் புத்தாண்டு இல்லையா. இதுல இந்த பலன் யோகங்கள் ஒரு பார்வை ஒவ்வொரு ராசிக்கும் மேலோட்டமாக எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பொதுவா இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கறதே பார்த்துட்டோம் அப்படின்னா பொதுவான பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். முதல்லயே ஒவ்வொருவருடைய ஜனனகால ஜாதகத்துல ஒவ்வொரு நட்சத்திரம், ராசிகள், டிகிரி அளவுகள், பாகைகள் எல்லாமே மாறும். அதனால தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கும் பொழுது பலன்கள் மாறும். இப்போ உதாரணமா மேச ராசி எடுத்துக்கிறோம் அப்படின்னா மேச ராசியாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரே விதமான பலன்கள் வருவது கிடையாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலன்கள் நடக்கும். சரிங்களா? அப்போ நம்ம பொதுவான பலன்கள் சொல்லக்கூடியது 60-70% பலன்கள் பொருந்தக்கூடியதாக இருக்கும். ஒரு சிலருக்கு பொருந்தாத பொழுது அந்த ராசி அவங்களுக்கு பாதிக்கப்பட்ட நிலையில இருக்கும். இல்ல அசுபகிரகங்களுடைய பிடியில் ஏதாவது இருக்கலாம். அப்போ துல்லியமான நீங்க பலனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜனகால ஜாதகத்தை பார்த்துதான் தெரிஞ்சுக்கணும். பட் மேலோட்டமான பலன்கள் அப்படிங்கறத நம்முடைய பொது பலன்களா இந்த இதுல பதிவுல பார்க்க போறோம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் உள்ள போயிடுவோம். அதாவது சித்திரை 1ஆம் தேதி 14/4/2026 அன்னைக்கு நமக்கு தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது ஆரம்பமானது. அன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா 9:30 தான் நமக்கு சூரிய பகவானே மேஷராசிக்குள்ள நுழையறார். சோ அப்பதான் வந்து புத்தாண்டு அப்படிங்கறதே பிறக்கிறது அப்படின்னே சொல்லலாம். போன வருடத்துல இரவு நேரத்துல புத்தாண்டு பிறந்ததால அந்த வருடமே ரொம்ப சிக்கல் பிரச்சனைகள் கொண்ட வருடமா அமைந்தது. இந்த வருடம் ஒரு வெளிச்சமான நேரத்துல வந்ததால இந்த தமிழ் புத்தாண்டுங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு சிறப்பை கொடுக்கக்கூடிய விதத்துல இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கறது கண்டிப்பாக இருக்க போகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இந்த பொதுவா நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே இந்த தமிழ் புத்தாண்டானது ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கு. ரிஷபம் அப்படிங்கறதே கால புருஷனுக்கு தனப்பாகம், 2ஆம் பாவகம் தான் லக்னமா அமைஞ்சிருக்கு. கால புருஷனுடைய 2வது வீடு. அப்போ தனம், தானியம், விவசாயம் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையுமே ஒரு செழிப்பான நிலையை இந்த வருடம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமைஞ்சிருக்கு. அதே போல வெளிநாட்டு பயணங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இந்த வருடத்தினுடைய ஜூன் மாதத்திலேயே வந்து குரு பகவான் உச்சம் பெறுவதால இந்த ஆண்டுல வந்து வெளிநாட்டில் வாழக்கூடிய இந்தியர்களுக்கு ஒரு சிறப்பான செல்வ நிலை, ஒரு நிம்மதியான நிலை அப்படிங்கிறது ஏற்படக்கூடியதாக இருக்கும்.
அதே போல கடல் தாண்டி பயணம் செல்வதற்கான வாய்ப்புகளும் அதிகப்படியா இந்த வருடத்துல இருக்குன்னு சொல்லலாம். இப்ப அதையும் இன்டெப்தா உள்ள போயிட்டு ஒவ்வொரு ராசிகளாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேச ராசி நேயர்கள், உங்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, மேச ராசிங்கிறப்ப உங்களுடைய லக்னாதிபதியே வருடம் பிறக்கும் பொழுது 12ல போய் இருக்கார். அப்ப வெளிநாட்டு வாய்ப்புகள் அப்படிங்கிறது, வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு சரியாக முயற்சி செய்யும் பொழுது கண்டிப்பா அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கைகூடி வரும் சொல்லலாம். 2-5 12 இருப்பதால வருமானத்துக்காக பூர்வீகத்தை விட்டு வெளியே போகக்கூடிய சூழல், வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கக்கூடிய சூழல் அல்லது ப்ரமோஷன் காரணமா நீங்க இடம் மாறி வெளியே செல்லக்கூடிய சூழல்கள் எல்லாமே இந்த ஆண்டு உங்களுக்கு உருவாகும். அதே போல தகப்பனாருக்கு ரொம்ப சிறப்பான நிலையா இருக்கும். நீங்க செய்த தான தர்ம புண்ணிய பலன் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். ஏன்னா இந்த மேஷ ராசியினுடைய பாக்கியாதிபதி உச்சம் பெறார். அப்போ உங்க தந்தை சேர்த்து வச்ச பேரு புகழு புண்ணியம் இதையெல்லாம் நீங்க அனுபவிக்கக்கூடியவராக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்க போகிறது. நல்ல ஆதாயங்கள், எதிர்பார்க்காத சூழல்கள்ல ஒரு ஆதாயங்கள்லாம் உங்களுக்கு வந்து சேரும். தகப்பனார் வழியில ஏதாவது சொத்துக்களோ ஒரு ஆதாயமோ அவர் மூலமாக ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த ஆண்டு உங்களுக்கு கண்டிப்பா வரக்கூடியதாக இருக்கும். அதே போல 5ல கேது தொடர்பு வருவதால இந்த எப்படி நவம்பர் மாத கடைசியில தான் ராகு கேது பயிற்சி வரப்போகுது. அப்ப நவம்பர் கடைசிங்கிறப்ப நம்மளுக்கு இந்த வருடமுடைய கடைசி போயிடும் இல்லையா? அதனால அந்த நவம்பர் வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு குழந்தைகள் வழியில மன உளைச்சல், குழந்தைகளால மன உளைச்சல், நிம்மதியின்மை, நம்ம சொல்ற பேச்சை அவங்க கேட்க மாட்டாங்க இல்லையா? அவர்களால மன சங்கடத்தை சந்திக்கக்கூடிய சூழல் இருக்கும். அதனால இந்த மேச ராசிக்காரங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, வழிபாடு அப்படின்னு எடுத்துட்டோம்னா சிவன் வழிபாட்டுல குறிப்பாக பன்னீர் வாங்கி சிவபெருமானுக்கு அபிஷேக பூஜைக்கு கொடுங்க. பிரதோஷ கால வேலையில பன்னீர் வாங்கி சிவபெருமானுக்கு கொடுப்பதால உங்களுக்கு கொஞ்சம் மன உளைச்சல் அப்படிங்கிற விஷயம்லாம் கம்மியாகும். வெளிநாட்டு பயணங்களால வெற்றி தரும். அல்லது வெளிநாடு போக இயலாட்டி கூட வெளிநாட்டுல இருந்து வருமானங்கள் வரும். ஒரு வியாபாரம் பண்ணீங்கன்னா வெளியூர்ல இருந்து 2 ஆர்டர் கிடைக்கலாம். இந்த மாதிரி வெளிநாடு சம்பந்தப்பட்டு ஒரு வருமானம் வருவதற்கு இந்த புத்தாண்டுங்கிறது ஒரு சிறப்பான ஆண்டா இருக்கு உங்களுக்கு. அடுத்து ரிஷபராசி அப்படின்னு பார்த்தோம்னா, ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்கு 3ல குரு உச்சம் பெறுகிறார். ரிஷபராசிக்கு பாத்துட்டோம்னா குரு பகவான் அஷ்டமாதிபதி 3ல் உச்சம் பெறார். இது சிறப்பா அப்படின்னு கேட்டா அவ்வளவு சிறப்பு கிடையாது. இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு சகோதர வழியில பிரச்சனைகள் உண்டு. உடல் ஆரோக்கிய பாதிப்புங்கிறது இந்த ரிஷபராசிக்காரங்க கடந்த 3-4 மாதங்களாவே சந்திச்சுட்டு இருப்பாங்க. அடிக்கடி உடல் உபாதைகள், உடலோட தொந்தரவுகள் இருக்கும். செய்யக்கூடிய முயற்சிகள் தடைய கொடுக்கும். அவங்களுடைய முயற்சிகளை தடை தாமதங்களை கொடுத்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே போல 11ல சனி பகவான் வருவதால வரக்கூடிய லாபமும் வருமானமும் கொஞ்சம் மந்தத்தன்மையாக இருக்கும். 4ல கேது இருப்பதால தாயார் வழியில உடல்நல தொந்தரவோ அல்லது சொத்து இன்வெஸ்ட் பண்றது இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானமா யோசனை பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணணும். பொறுமையா நிதானமா செயல்படுறது சிறப்பு. 10ல ராகு தொடர்பு வருவதால தொழில் விஷயத்துல கொஞ்சம் கவனம் இருக்கணும். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் வரும், ஏமாற்றங்களும் வரும். 1க்கு 4 முறை ஒரு விஷயத்தை நல்லா யோசனை செய்து செயல்படுவது சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததா பார்த்தோம்னா இவங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா, துப்புரவு பணியாளர்களுக்கு உதவி செய்யணும். சரிங்களா? துப்புரவு பணியாளர்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது உணவு தானம் கொடுக்கலாம். அதே போல சன்னியாசிகளுக்கு அவங்களுக்கு ஏதாவது உணவு தானம் கொடுப்பதால மன இறுக்கம், பொருளாதாரம் சார்ந்த தடைகள் எல்லாம் கொஞ்சம் விலகக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கு. அதனால சகோதர வழி உறவுகள், புதிய முயற்சிகள் அப்படிங்கிற விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். எனக்கு தெரியும், நான் எல்லாமே பண்ணிடுவேன் அப்படின்னு புதிய முயற்சிகளை இறங்கினீங்கன்னா தேவையில்லாத சங்கடங்களையும் ஒரு நெருக்கடியான சூழலையும் உருவாக்கி விடுத்துரும். அதனால சகோதர வழிகளிலும் சரி, புதிய முயற்சிகளிலும் சரி சற்று கவனம் அவசியமான வருடமாக இந்த பராபவ வருடம் இருக்கு. ரைட். அடுத்ததாக மிதுன ராசினியர்கள். மிதுன ராசினியர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டானது எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மிதுன ராசிக்கு 10ல் சனி பகவான் வராரு. அதனால நல்ல ஒரு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். உத்தியோக மாற்றம், உத்தியோகம் நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. 3ல கேது. அதனால கண்டிப்பா முயற்சிகள் சின்ன சின்ன தடைகள் வரும். தடை இருக்கு அப்படிங்கறக்காக நம்ம முயற்சி செய்யாமல் இருக்கக்கூடாது. முயற்சி செய்யணும். எதிர்பார்ப்பு இல்லாமல் முயற்சி செய்யணும் இல்லையா? ஒரு கம்பெனி இன்டர்வியூக்கு போறோம், எனக்கு தான் இதுல சீட் கிடைக்கும்னு போக கூடாது. முயற்சி பண்றோம், உங்களோட எஃபோர்ட்டை போடுறீங்க, உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அது கண்டிப்பா கிடைக்கும். அதனால எந்த விஷயத்திலுமே எதிர்பார்ப்பு வைத்துக்கொண்டு நீங்க செல்லும் பொழுது அங்க சிறந்த பலனை கொடுக்காது. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது. அதனால உங்களுடைய கடமையை மட்டும் செய்யுங்க, கண்டிப்பா அதற்கான முயற்சிக்குரிய விஷயம் கிடைக்கும். அதே போல வரவு இருக்கும். நல்ல பொருளாதார வரவு அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த மிதுனராசி அவர்களுக்கு இருக்கும். ஆனா என்னன்னு பாத்துட்டோம்னா, ஊருக்கு தான் நல்ல புள்ள. யார் என்ன கேட்டாலும் ஓடி ஓடி வேலை செய்வீங்க. வீட்டுல இருக்கக்கூடிய குடும்ப நபர்களுக்கு உங்களால பெரிய சப்போர்ட்டா இருக்க முடியாது. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸே உங்களுக்கு சொல்லுவாங்க,
நீ ஊருக்கு தான் நல்ல பிள்ளை, வீட்டுக்கு உங்களால பிரயோஜனமே இல்லைன்னு சொல்லக்கூடிய சூழல் மிதுனராசினியர்களுக்கு கடந்த ரீசெண்டான காலகட்டங்கள் இருந்துட்டு இருக்கு. சோ இப்ப அப்படிதான் இருக்க போகுது. ஒரு 4-5 மந்த்ஸ்க்கு அப்புறமா இந்த கண்டிப்பா ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வரும். அதே போல தந்தை வழியில சில பிரச்சனைகளோ உடல் உபாதைகள் தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. சின்ன சின்ன உடல் தொந்தரவு வந்தா உடனே மருத்துவமனை அணுகி நீங்க வைத்தியம் பார்த்துக்கணும். அதே போல எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உடனடியாக பலன் கிடைக்காது, கொஞ்சம் தாமதமா தான் பலன் கிடைக்கும். அதுவரையும் கொஞ்சம் பொறுமை வேண்டும். நல்ல புகழ் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வருடத்துல இருக்கு. உங்களுக்குரிய பரிகாரமாக நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு 10ஆம் இடத்துல சரி பகவான் தொடர்பு வேற வராது. அதனால அனாதையாக இறந்து கிடக்கக்கூடிய ஒரு ஆடு, மாடு, அதாவது ஒரு நாய், அதாவது ஒரு விலங்கினங்களுக்கோ அல்லது மனிதர்கள் யாராவது அனாதையா இருக்காங்க, இறந்துட்டாங்க, அவங்களுக்கு கர்ம காரியம் செய்யறதுக்கு நபர்களே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அவர்களுக்கு முறையான அடக்கம் செய்து அந்த கர்ம காரியத்தை நீங்க செய்வதால உங்களுடைய தொழில்ல அபரிவிதமான வளர்ச்சியை நீங்க பார்க்க முடியும். உங்க கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு பறவையோ ஒரு பூனையோ இறந்து கிடந்தா கூட அதை எடுத்து நீங்க முறையா அடக்கம் செய்யுங்க. நீங்க செய்வதால உங்களுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய தொந்தரவு இடைஞ்சுகளுமே கண்டிப்பா அது உங்களுக்கு தவிர்த்து உங்களுக்கு சிறப்பான வளர்ச்சியை தொழில கொடுக்கும் அப்படிங்கிற எந்த மாற்றமே கிடையாது. அடுத்ததா பட்டோம்னா கடகராசி. கடகராசி நேயர்கள் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, இந்த கடகராசிக்கு ரொம்ப சிறப்பு என்னன்னா, இவங்களுடைய பாக்கியாதிபதி குரு பகவான் உச்சம் பெறார். சரிங்களா? அது எங்க உச்சம் பெறார்? லக்னத்திலேயே உச்சம் வரும் பொழுது அவர்களுக்கான பேரு, புகழ், கௌரவம், அந்தஸ்து அனைத்து விஷயங்களுமே சிறப்பா கிடைக்கும். இதனால் வரைக்கும் கிடைக்காம ஓடிட்டு இருந்த விஷயங்கள் அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும், அடையாளம் கிடைக்கும், தேடி வந்து பேரு புகழ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்பான யோக பலன் அப்படின்னே கூட நம்ம சொல்லலாம். குருமார்களுடைய ஆசை கிடைக்கும், புகழருக்கும் உயர்விற்கும் எல்லாமே இருக்கும், ஆதாயம் எல்லாமே கிடைக்கும் சொல்லலாம். கடனும் கிடைக்கும், நீங்க தான் சுதாரிச்சுக்கணும். இந்த வருடத்தினுடைய இறுதியில் குருகேது இணைவு ஏற்பட போது அது கேல யோகம் சொல்லுவோம். கேல யோகம் அப்படின்னா நீங்க கேட்ட இடத்துல எல்லாம் கடன் கிடைச்சிடும், ஆனா உங்க தகுதிக்கு மீறிய கடன் ஆயிடும், அதையும் மனசுல வச்சுக்கோங்க. அப்போ கடன் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு குறிப்பிட்ட அளவுல வச்சுக்கணும். கிடைச்சாலும் நம்ம தேவை என்னவோ அதுக்கு அளவா வாங்கிக்கிறது சிறப்பான பலனை கொடுக்கும். அதே போல வருமானத்தடை கொஞ்சம் இருக்கும், பேச்சால மனஸ்தாபங்கள் சந்திக்கிற நிலை. அதனால பேசும் பொழுது பேச்சில் நிதானம் அப்படிங்கிற விஷயம் அவசியம். சில அவமானங்கள் இதையெல்லாம் சந்திச்சுதான் இருப்பீங்க, ஏமாற்றங்கள், அவமானங்கள் இதெல்லாமே இருக்கும். உடல் நலன்ல கொஞ்சம் கவனம் அவசியம். தந்தை வழியில சின்ன சின்ன உடல் உபாதைகளும் உடல்நல தொந்தரவுகளும் வருவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. புகழ் உண்டு, பொருளாதாரத்துல கொஞ்சம் இழப்பு அப்படின்னு சொல்லலாம். உடல் உபாதை இருக்கும். அதே போல சில விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். எந்த விஷயங்கள் செய்தாலுமே கொஞ்சம் கவனத்தோட செயல்பட வேண்டியது அவசியம். ஏன்னா 8ல ராகு போறாரு. அதனால எந்த விஷயங்களையும் யாரையும் முழுமையா நம்பி உடனே எந்த காரியத்திலும் இறங்கி செயல்படாமல் இருப்பது சிறப்பு. இவங்களுக்கு பரிகாரமா என்ன செய்யலாம் அப்படின்னா, உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு, ஏன்னா இவங்களுக்கு பாக்கியாதி மட்டும் இல்ல 6ஆம் அதிபதி உச்சம் பெறார். அப்போ உடல் உபாதைகள் இவங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப கிரகங்கள் இவங்க மருத்துவ செலவு செய்யணும்னு சொல்லிடுச்சு. சோ நம்ம ஆல்ரெடி யாராவது உடல் உபாதையா இருக்கக்கூடிய மக்களுக்கு மருத்துவத்துக்கு தேவையான மருந்து மாத்திரைக்கு தேவையான செலவை நீங்க ஏத்துக்கணும். அப்போ மருந்து மாத்திரை தேவையான பணத்தை கொடுக்கறது சிறப்பு இல்ல, மருந்து மாத்திரையா வாங்கி உங்க கையால கொடுங்க. புரியுதுங்களா? ஒரு ட்ரீட்மெண்ட் எக்ஸ்ரே எடுக்கணும், ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்றாங்களா, அந்த பணத்தை நீங்க கொண்டு போய் கட்டி ஸ்லிப்ப கொண்டு போய் கொடுங்க. பணமா கொடுத்தா அந்த பணம் என்னமா வேணா மாறலாம். சோ அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான தொகையை உங்க கையால நீங்களே கட்டி கொண்டு போய் கொடுங்க, மருந்து மாத்திரைகள் வாங்கி கொடுங்க. அப்படி செய்யும் பொழுது ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும். உடல் உபாதைகள் பெரிய தாக்கம் உங்களுக்கு வராது. பொருளாதார தடை நீங்குவதற்காக விநாயகருடைய வழிபாடு தினந்தோறும் செய்வதால பொருளாதார தடை நீங்கி பொருளாதாரத்துல ஒரு கணிசமான வளர்ச்சியை நீங்க பார்க்க முடியும். அடுத்ததா சிம்ம ராசி நேயர்கள். சிம்ம ராசி அப்படின்னு எடுத்தோம்னா, சிம்மத்திலேயே இப்ப கேது போயிட்டு இருக்கார். கடந்த 6 மாதங்கள் 1 வருடங்கள் பக்கமாகவே மன உளைச்சல், நிம்மதியின்மை, மனதளவுல வெறுப்பு, விரக்தி, தனிமை, வேதனை அப்பப்பா அப்படின்னு சொல்ற அளவு சிம்மராசி நேயர்கள் இருந்துட்டு இருப்பாங்க. மேலும் அஷ்டமச்சனி அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு போயிட்டு இருப்பதால வெளியே சொல்ல முடியாத வேதனை, எனக்கு யாருமே வேண்டான்னு சொல்லக்கூடிய வெறுப்பு விரக்தி எல்லாம் அவங்க மனசுக்குள்ள வந்திருக்கும். அவங்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் நான் முதல்லயே சொல்லிட்டேன். கேது தொடர்பு உங்க ராசியிலேயே வந்திருக்காரு, அஷ்டமச்சனியும் வருகிறது. அதாவது 10 ஏழரை சனி சேர்ந்தா என்ன வழி வேதனையை கொடுக்குமோ அது ஒரு அஷ்டமச்சனி கொடுத்துடும். கூடவே கேது பகவானும் இருக்கிறார். அவர் மட்டும் உங்க வாழ்க்கையில வந்து கடந்து போயிட்டாருன்னா இதை விட துயரப்படுத்த வேற ஆளே இல்ல, அந்த அளவுக்கு வழியை கொடுத்துருவார். ஆனால் கேது பகவான் உங்களுக்கு உட்கார்ந்து உங்க ராசியில உட்கார்ந்து கடந்து போயிட்டாருன்னா நீங்க தான் லெஜண்ட். உங்களை சுத்தி இருக்கிறதுல யாரு உண்மை யாரு பொய் அப்படிங்கிற உண்மையை கண்டுபிடிக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நிறைய துன்பங்களும் துயரங்களும் வரும். பொய்யான நபர்கள் உங்களை விட்டு விலகி செல்வார்கள். அப்ப யார் உண்மை, அன்பு பாசத்துக்காக உங்களோடு இருக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படிங்கிற உண்மையெல்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும்.
அதே போல இப்போ சிம்மத்துல இருப்பதால மிதுன ராசிவர்களுக்கும் சரி, துலாம் அவங்களுக்கும் சரியே, இந்த ராசி லக்ன தொடர்பு இருப்பவர்களுக்கும் இந்த உண்மை அப்படிங்கிற விஷயம் தெரியும். பொய்யான நபர்கள் உங்களை விட்டு வெளியே செல்வார்கள். ஒவ்வொருவருடைய முகத்திரையும் கிழியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரைட். அதே போல உடல்நல தொந்தரவுகள், சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும். 7ல் ராகு கேது இல்லைங்களா? சிம்மத்துக்கு 1 ராகு கேது இருப்பதால கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். தன விரயம் அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கு. சோ ஏன்னா சிம்ம லக்னம் 12ல இப்ப குரு போயிட்டு இருக்காரு. கடந்த 1 வருஷங்களா சம்பாதிச்ச காசு போறா செலவாயிட்டே இருக்கே அப்படிங்கிற சூழல்ல கொடுத்திருக்கும். சோ அந்த காலகட்டத்தை நீங்க உபயோகமாக சுப விரயமா மாற்றிக் கொள்வது சிறப்பு. ஓகே. அடுத்தது இவர்களுக்கு என்ன பரிகாரம் சொல்லலாம் அப்படின்னா, அஷ்டமச்சனி, லக்ன கேது இவங்க எல்லாமே கலந்து போவதால விநாயகருடைய வழிபாடு ரொம்ப சிறப்பானதா இருக்கும். அதுவும் குறிப்பா காலையில அருகம்புல் வைத்து விநாயகர் பெருமானை 7 சுற்றுக்கள் சுற்றி வழிபாடு செய்வதால ரொம்ப சிறப்பானதா இருக்கும். மேலும் அஷ்டமச்சனி தொடர்ந்து வருவதால இவங்க கண்டிப்பாக அரிச்சந்திர புராணம் அல்லது நலன் தமயந்தி கதை, இதுல ஏதாவது ஒரு புராணத்தை எடுத்து தினந்தோறும் ஒரு 4 பக்கங்கள் படிக்கணும். இல்ல ஆடியோவாவது கொஞ்சம் கேட்கணும். இந்த கதையை கேட்பதால சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து நீங்க வெகுவாக வெளியே வர முடியும். ரைட். அடுத்துதான் கன்னிராசி. கன்னிராசி நேயர்களுக்கு நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, இவர்களுக்கு 11ல குரு உச்சம் பெற போறாரு. ஆனாலும் கூட 11 லாபஸ்தானம், குரு உச்சமாகிறாரு, நல்ல லாபத்தை கொடுப்பாரு. இருந்தாலும் கூட அந்த குரு பகவான் இவர்களுக்கு பாதகாதிபதி. அப்போ ஒரு பாதகாதிபதி பலம் பெறும் பொழுது என்ன ஆகும்? ஆசையை தூண்டி சில செயல்களை செய்ய வைக்கும். இப்ப கன்னிராசிக்காரங்க ஆசைப்பட்டு ஏதாவது ஒரு விஷயத்த செய்வாங்க. செஞ்சு அந்த செயலின் விளைவாக ஏண்டா செஞ்ச அப்படின்னு வேதனைப்படுவாங்க. அப்போ ஒரு செயலை செய்யும் முன்னாடி 1க்கு 100 முறை யோசிக்கணும். அந்த செயல் முடிச்சதுக்கு அப்புறம் தான் பிரச்சனை வரும், இடையில எல்லாம் வராது. அதனால ஒரு செயலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பல தடவை யோசனை செய்து, இது நம்ம சக்திக்கு உட்பட்டதா, நம்மளால செய்ய முடியுமா அப்படிங்கறத தெளிவா யோசனை செய்துட்டு அப்புறமா அந்த வேலையில செயல்படும் பொழுது பிரச்சனை வராது. ஏன்னா உங்களுடைய எல்லை, ஆசை லிமிட்டா இருக்கணும். எப்ப அது பேராசையாக மாறுகிறதோ அப்பொழுது அது உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடியதாக அமையும் அப்படின்னு சொல்லிடலாம். ரைட். அடுத்ததாக இவங்களுக்கு 7ல ராகு இருப்பதால அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும், உடல் உபாதைகள் இதெல்லாமே இருக்கும். அடுத்ததாக கடன் வாங்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். பயணங்கள், வெளியூர் பயணங்கள் கிளம்புறது எல்லாமே தடை தாமதத்தை கொடுக்கும். பயணங்களை தடைபடக்கூடிய சூழல் இதெல்லாமே இருக்கும். மூத்த சகோதரத்துடைய வாழ்வில் பிரச்சனைகளோ அல்லது பொருளாதார இழப்புகளையோ இவங்க சந்திச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். இவங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறது ராகு காலத்துல தீப வழிபாடு செய்யணும். சித்தர் ஜீவ சமாதி வழிபாடு செய்வதால இவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் மன இறுக்கத்தையும், மனதில் வரக்கூடிய வெறுப்பு, விரக்தி, வேதனை, தனிமை, இந்த அனைத்து விஷயங்களையும் தீர்க்கறதுக்கு சித்தர் ஜீவசமாதி வழிபாடு மிகச் சிறப்பானதா இருக்கும். அதுவும் குறிப்பா சனிக்கிழமை நாட்கள் சித்தர் வழிபாடு செய்யலாம். பௌர்ணமி நாட்கள்லயும் சித்தர் ஜீவசமாதி வழிபாடு செய்யலாம். அப்படி செய்யும் பொழுது அது மிகச் சிறப்பான உயர்வான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது எந்த மாற்றமே இல்லை. அடுத்ததாக துலாம் ராசி நேயர்கள். இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த சித்திரை வருடம் பராப வருட புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 3-6 குரு பகவான் போய் 10ல உட்கார்ந்து உச்சம் பெறுகின்றார். முயற்சிகளால கண்டிப்பா ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய நிலை, உத்தியோக மாற்றம், வேலை மாற்றம், உயர்வு உண்டு. ஒரு பொருளாதாரத்துல நல்ல ஒரு செட்டில்டான நிலை, நல்ல உயர்வை கொடுக்கக்கூடிய சூழல் உண்டு. ராசிக்கும் சரி லக்னத்துக்கும் சரி ரெண்டுமே பொருந்தும். நீங்க செக் பண்ணி பாருங்க. அதே போல பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனை ஒரு இறுதி கட்டத்துக்கு ஒரு பிரச்சனைங்கிறத அதிகரிச்சு வளர்ந்து முற்று பெற்று ஒரு இறுதி நிலைக்கு வரக்கூடிய சூழல் இருக்கு. அதே போல ஜாயிண்ட் பெயின், பாத வலி, மூட்டு வலி இதெல்லாமே வருவதற்கான சூழல் இருக்கு. வரும்பொழுது அதற்கு தகுந்த இயற்கை முறையிலான வைத்தியத்தை தேர்வு செஞ்சுக்கிறது மிகச் சிறப்பான பலனா இருக்கு உங்களுக்கு. மூத்த சகோதரத்தினுடைய வாழ்க்கை கொஞ்சம் அவங்க சிரமப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல இருக்கும். கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. கல்வி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல உயர்வான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். இதற்கான இந்த துலாம் ராசி நபர்களுக்கான பரிகாரம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, பூர்வீகத்தை விட்டு இவங்க வெளியே வந்திருக்கிறது ரொம்ப நல்லது. 5ல ராகு தொடர்பு போவதால பூர்வீகத்தை விட்டு வெளியே வந்தாங்கன்னா தேவையில்லாத மன உளைச்சல், நிம்மதியின்மை இது எல்லாமே அவங்களுக்கு சரியாகும். வெளியே வரும் பொழுது நல்ல வளர்ச்சியும் பொருளாதார உயர்வும் சுயமரியாதையோடு வாழக்கூடிய சூழல் உருவாகும். அதனால பூர்வீகத்தை விட்டு இந்த காலகட்டங்கள்ல அவங்க ஒரு படிப்பு நிமித்தமாகவோ வேலை நிமித்தமாகவோ சற்று வெளியே தள்ளி இருப்பது மிகச் சிறப்பான பலன்களை கொடுக்கும். சோ இவங்களுக்கு என்ன ஒரு பரிகாரம் நம்ம கொடுக்கலாங்கிறதா பூர்வீகத்துக்கு வெளியே வர சொல்லிட்டு ஒண்ணு. 2வது விஷயம், தொழில் வேலைக்காக கடன் வாங்குற சூழலும் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டு கடன் அப்படிங்கிற விஷயத்த லிமிட்டா வச்சுக்கணும். இவங்க கண்டிப்பாக திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய வழிபாடு போயிட்டு வருது ரொம்ப சிறப்பானதா.
இருந்ததுன்னா சொத்துக்கள் ஒரு முடிவுக்கு வந்து அவங்களுடைய கைக்கு சொத்து வரக்கூடிய ஒரு காலகட்டமா அமையும். நாலு ராகு தொடர்பு இருப்பதால ஏதாவது சொத்துக்கள் வாங்குறீங்க, டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்டுனா 1க்கு 4 முறை அந்த டாக்குமெண்ட்டை படிச்சு பார்த்து ஒரு ப்ராப்பர் ஒரு வக்கீல வச்சு அதுல ஏதாவது லீகல் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு பாருங்க. பார்த்துட்டு அப்புறமா டாக்குமெண்ட் வாங்குங்க. அதே போல நீங்க செய்யக்கூடிய முதலீடு, தாயாருடைய உடல்நலம், வண்டி, வாகனம், இன்வெஸ்ட்மெண்ட் இந்த விஷயங்கள் எல்லாத்துலயுமே 1க்கு 4 முறை சிந்தனை செய்து செயல்படுங்க. சின்ன சின்ன தொந்தரவுகள், இடைஞ்சல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரைட். அதே போல இவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 10ல கேது தொடர்பு போவதால புதிய தொழில் முயற்சியில ஈடுபட வேண்டாம். புதிய தொழில் செய்யறேன், தொழில மாற்றம் பண்றேன், தொழில விரிவுபடுத்துறேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஏதாவது பணம் போட்டு பண்ணினீங்க அப்படின்னா லாஸ்ட் உடனே, ஏன்னா ராகு கேது பயிற்சி உடனே மாறாது இல்லையா? போன வருடங்கள் இருந்துச்சு, இன்னும் 6 மாதங்கள் கழித்துதான் கேது பகவான் நகருவார். அப்ப இன்னுமே நம்ம நவம்பர் மாதம் வரைக்குமே இவங்க வந்து தொழில முதலீடு போறதோ, தொழில விரிவுபடுத்தணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க போட்ட பணத்தை எடுக்க முடியாத சூழல் உருவாகும். அதனால கொஞ்சம் நிதானித்து பொறுமையாக செயல்பட்டால் உங்களுடைய முதலீட்டை இழக்காமல் இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த இங்க சொல்லலாம். ரைட். அதே போல இதுல இன்வெஸ்ட் பண்ணாம இருக்கிறதும் பெஸ்ட். அந்த விஷயத்த எப்பயும் நினைவுல வச்சுக்கோங்க. இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது குலதெய்வத்தினுடைய வழிபாடு ரொம்ப அவசியம். அந்த குலதெய்வ வழிபாட்டிலேயே காவல் தெய்வத்தினுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பானதா இருக்கும். நீங்க குலதெய்வ கோயில் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தை வழிபாடு செய்வதால அந்த காவல் தெய்வம் உங்களை வழி நடத்தும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துல சனி தொடர்பு இருக்கு. சோ குருவினுடைய பார்வையும் வருது. அப்போ கண்டிப்பாக இவர்கள் அந்த காவல் தெய்வ வழிபாட்டை செய்வதால சிறப்பான பலன்களை அடைய முடியும் சொல்லலாம். அதே போல இவங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல வாரம் ஒரு முறை கண்டிப்பாக தேங்காயை ஈடு தேங்காய் போட்டு உடைச்சிட்டு அப்புறமா வரணும். குறிப்பாக வெள்ளிக்கிழமை தொழில் செய்யற இடத்துல தேங்காயால திருஷ்டி எடுத்து உடைக்கிறது நல்லது. அல்லது அங்க பிசினஸ் எல்லாம் பண்ணல, கடை வியாபாரம் எல்லாம் இல்லைன்னு சொன்னா வீட்டுல கூட நீங்க என்ன பண்ணலாம், வெள்ளிக்கிழமையோ அல்லது அமாவாசை நாட்கள்ல தேங்காயால திருஷ்டி உடைக்கும் பொழுது உங்களுடைய தொழில இருக்கக்கூடிய மந்தத்தன்மையும் தடைகளும் தாமதங்களும் நீங்கி தொழில ஒரு சிறப்பான நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரைட். அடுத்ததாக தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் பராப வருட புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த பராப வருடம் அப்படிங்கிறது இவங்களுக்கு தனுசு ராசி நேயர்களுக்கு 3ல ராகு இருக்கு. அப்ப செய்யக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலுமே சிம்பிளாலாம் இல்ல, பெருசா செய்யணும், பிரம்மாண்டமா செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சிந்தனைகள் இவங்க மனசுல அதிகமாக இருக்கும். சோ அதே போல பெரிய பெரிய முயற்சிகள்ல ஈடுபடுவாங்க. அதுக்கான ரெஸ்பான்ஸ் கிடைக்குதாங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். சொந்த வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்துல இருக்கு. சோ அதற்கான உரிய முயற்சிகள் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக சொந்த வீடு அமைன்னு சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்துல கண்டிப்பா கவனம் இருக்கணும். 3ல ராகு போயிட்டு இருக்காரு. அதே போல இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பாக்குறப்போ குருமார்கள் சன்னியாசிகளுக்கு உணவு தானம் தரணும். தாய் தகப்பனாருக்கு பாத பூஜை செய்வதால இவங்களுக்கு வரக்கூடிய பெரிய கண்டங்கள் கூட எளிமையாக விலகி போகும் சொல்லலாம். ஏன்னா சனி பகவானுடைய தொடர்பு வருது, 4லயே இருக்கு. அப்ப தாய் தந்தையை சரணடைந்தால் சொத்துக்கள் இவர்கள் பேர்ல ஈஸியா வந்து சேரும். அதனால தாய் தந்தையருக்கோ குருமார்களுக்கோ உணவு தானம் கொடுத்துட்டு பாத பூஜை செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும். பாருங்க, நீங்க பாத பூஜை பத்தி பேசுறோம். நீங்க பூச நட்சத்திரமும் கூட ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பூச நட்சத்திரத்தன்று தாயாருடைய காலில யாரெல்லாம் விழுந்து நமஸ்காரம் வாங்குறீங்களோ உங்களுடைய லைஃப்ல பொண்ணும் பொருளும் செல்வ சேர்க்கை அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும். ஏன்னா காலபுருஷனுக்கு 4 கடகராசி, அது சந்திரனுடைய ராசி, தாயாருடைய ராசி. அங்க பூச நட்சத்திரம் இருக்கு. அங்கதான் குரு உச்சம் பெற போகிறார். அந்த உச்சம் பெறக்கூடிய இடத்துல பூச நட்சத்திரம், பூசம் அப்படிங்கிறப்ப சனி பகவான் பாதம், அந்த பாதத்துல யாரெல்லாம் சரணடைறீங்களோ, சந்திரனா அம்மா கடகராசி, தாயாருடைய பாதத்துல சரணடையும் பொழுது
குரு உச்சம் பெறுகிறார். அப்ப பெரும் செல்வம் பெரும் மனம் உங்களை தேடி வரும். அது காலபுருஷனுக்கு 4வது வீடு. சீக்கிரமா வண்டி வீடு வாசல் வாங்குற யோகமும் கிடைக்கும். அதனால தவறாமல் ஒவ்வொரு மாதமும் பூச நட்சத்திரத்தன்னைக்கு தாயாருடைய பாதத்தில் நமஸ்காரம் செய்யுங்க. உங்களுடைய கர்ம வினைகளை தீர்ப்பதற்கு கழிப்பதற்கு இது மிகச்சிறந்த உபாயமாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் இல்லை. ரைட். அடுத்ததாக மகர ராசி. மகர ராசி நேயர்கள் அப்படின்னு பாத்துட்டோம்னா இவங்க 2ல ராகு இருக்காரு, 8ல கேது இருக்கிறார். சோ இவங்க முயற்சிகளால லாபத்தை அடையக்கூடிய காலமா இருக்கும். ஏன்னா இவர்களுக்கு இந்த மகர ராசி நேயர்களுக்கு 1-3-11 குருவினுடைய பார்வை தருவதால இவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் லாபகரமாக அமையும் அப்படிங்கறதுல எந்த மாற்றமே கிடையாது. 2ல ராகு இருப்பதால கண்டிப்பா அவருடைய பேச்சை கொஞ்சம் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். பேச்சாலேயே விவண்டாவாதங்களை குடும்பத்துக்குள் சந்திக்கக்கூடிய சூழல் இருக்கும். குடும்பத்துக்குள்ள வாக்குவாதம், சண்டை, சச்சரவு, மனஸ்தாபங்கள், காயப்படக்கூடிய சூழல். நீங்க யதார்த்தமா பேசினா கூட அது அடுத்தவருடைய மனதை முள் தைப்பதை போன்று இருக்கும். அதனால பேச்சுல ரொம்ப நிதானமும் கவனமும் வேணும். பல இடங்கள்ல அனாவசியமா பேசுறத தவிர்த்து கொள்வது சிறப்பு. 8ல கேது தொடர்பு இருப்பதால இந்த காலகட்டங்கள்ல நிறைய அசிங்கம், அவமானம் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணுவீங்க. எல்லாமே கழிச்சிருங்க, எல்லாத்தையும் கடந்து வாங்க. அப்பதான் உங்களை சுத்தி நிக்கிற உண்மையான நபர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். பொய்யான நபர்களை முதலே சொன்னோம். 8ல கேது வரும் பொழுது உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நபர்களின் முகத்திரை கிளிய போகிறது. யார் உண்மையான நபர்கள், உங்கள் வாழ்நாள் முழுக்க உங்கள் நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய நபர்கள் அப்படிங்கறத இந்த காலகட்டம் உங்களுக்கு நிரூபிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதனால அசிங்கங்கள், அவமானங்கள் அனைத்தையும் ஃபேஸ் பண்ணுங்க, எல்லாத்தையும் கடந்து வாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு சூப்பரான ஒரு லைஃப் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே போல உண்மையெல்லாம் உணர்த்தி உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டமா ஒரு உயர்வை கொடுக்கக்கூடிய காலகட்டமா இது அமைஞ்சிருக்கு. அதே போல வாழ்க்கை துணையால ஒரு பொருளாதார உயர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கும். உங்களுடைய முயற்சிகளால வெளியூர் பயணங்களும் உண்டாகும். வெளியூர் பயணங்களால் ஆதாயமும் உண்டாகும். அப்படி ஒரு சிறப்பான சூழல் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு இருக்கு. சோ உங்களுக்கு முக்கியமா சொல்ல வேண்டிய பரிகாரம் என்னன்னா மௌன விரதம். ராகு காலத்துல கண்டிப்பாக ஒரு நாள், வாரத்துல எல்லா நாளுமே ராகு காலம் 1 மணி நேரம் வரும். உங்களுக்கு எந்த நாள் கன்வீனியன்டா இருக்கோ அந்த நாள்ல ஒரு 1.5 மணி நேரம் மௌன விரதம் இருங்க. இல்ல வேலைக்கு போறோம் பேசாம இருக்க முடியாதுன்னா குறைந்தபட்சம் ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 ராகு காலம் வரும். சோ அந்த நேரத்திலயாவது மௌன விரதம் இருங்க. 8ல கேது தொடர்பு போவதால நீங்க ஒரு ஆயுஷமமோ மிருத்யுயமோ உங்க பேர்ல பண்ணிக்கொள்வது சிறப்பான பலனை கொடுக்கும். உடல் உபாதைகள் இருந்து உங்களை அழகா ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்துரும். ரைட். அடுத்ததாக கும்பராசினியர்கள். கும்பராசினியர்களுக்கு இந்த தமிழ் பராபவ புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னா குருவினுடைய பார்வை 2, 10, 12 பாவங்கள்ல படுவதால உங்களுடைய சொந்த தொழில் உழைப்பால, உங்களுடைய உத்தியோக உழைப்பால வருமானத்தை சேர்த்துவீங்க. ஆனா வருமானம் வரக்கூடிய அளவுக்கு செலவுகளும் இருந்து கொண்டுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சுய உழைப்பால வருமானம் உண்டு, அந்த வரவுக்கு ஏற்ப செலவும் உண்டு அப்படிங்கிற எந்த விதமான மாற்றமும் கிடையாது. கடந்த 8 மாதங்களா இந்த சூழல் தான் உங்களுக்கு போயிட்டு இருக்கு. இன்னமும் ஒரு 6 மாத காலத்துக்கு இந்த சூழல் தான் வரப்போகிறது. அந்த நவம்பருக்கு அப்புறமா கண்டிப்பாக ஒரு மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம். எந்த விஷயத்திலயுமே நான் பண்றேன், நான் பாத்துக்கிறேன், நான் பொறுப்பெடுத்துக்கிறேன் அப்படின்னு முன்னாடி போய் நிக்காதீங்க. கும்பத்துல ராகு போவதால அனாவசியமா நான் போய் முன்ன நின்னீங்கன்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்க மாட்டிக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக உருவாகும். அதனால எந்த விஷயத்திலையும் நான் அப்படின்னு சொல்லி முந்திக்கிட்டு முன்னாடி போய் தலைய காமிக்க வேண்டாம். எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களை கை காமிச்சு மத்தவங்க தப்பிச்சிடுவாங்க. அதனால அமைதியாக கடந்து செல்வதே சிறப்பானதா இருக்கும். அதே போல கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் உண்டு, மனஸ்தாபங்கள் உண்டு. அதனால பேசும்பொழுது பேச்சில் நிதானம் வேணும். இந்த காலகட்டத்துல நவம்பர் வரைக்குமே இப்படிதான் இருக்கு. அதனால பேச்சுல நிதானம் வேணும். நம்ம அனாவசியமா வார்த்தைகளை விடக்கூடாது இல்லையா? ஒரு சொல் கொள்ளும், ஒரு சொல் வெல்லுங்கிற மாதிரி அனாவசியமா ஒரு சொல் மனசுல ஆறாத வடுவை ஏற்படுத்திடும். அதனால இந்த காலகட்டங்கள்ல பேச்சுல ரொம்ப நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது சிம்ம ராசியும் கும்பராசியும். இவங்க 2 பேருமே வாழ்க்கை துணையால, லைஃப் பார்ட்னர்னால, உங்களுடைய வாடிக்கையாளர் கிட்ட, உங்களோட கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்க கிட்ட, உங்களுடைய உறவினர்கள் கிட்ட, சொந்த பந்தங்கள் கிட்ட, உங்களோடு இணைந்து பணியாற்றக்கூடியவர்கள் கிட்ட நிதானமாக பேசணும். பேச்சாலதான் உங்களுக்கு வலி வேதனை வரப்போகுது அப்படிங்கறத இங்க இண்டிகேட் பண்றோம். அதனால அதே நம்ம கும்பராசியா இருந்தா இவங்க பேசுறதால அடுத்தவங்க காயப்படுவாங்க. சிம்ம ராசியா இருந்தா மற்றவர்கள் பேசுவதால் இவர்களுக்கு வலியும் வேதனையும் உண்டாகும். அதனால பேச்சில் நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. ரைட். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு வேற என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா மருத்துவ செலவு, சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கு. அதே போல
குடும்பத்துக்கே பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு மருத்துவ செலவு செய்யக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா 2ல ராகு தொடர்பு போயிட்டு இருக்காரு இல்லையா, லக்னத்திலே ராகு போறாரு, 2ல சனி தொடர்பு போவதால சின்ன சின்ன உடல்நல தொந்தரவுகள், ஒருத்தர் மாத்தி ஒருத்தருக்கு ஏதாவது உடல்நல தொந்தரவுகள் அப்படிங்கிற விஷயத்த கொடுத்துட்டே தான் இருக்கும். சோ அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. அப்ப அதுக்காக இவங்க என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா, ராகு காலத்துல ராகு பகவானுக்கு, நவகிரகத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானுக்கு, ராகு கேதுக்களுக்கு பாலபிஷேகம் செய்து ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்கும். 2ல சனி பகவான் தொடர்பு வருவதால பொருளாதார தடை, பொருளாதார மந்தம் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும். சோ இது வரைக்கும் வருமானம் வந்துட்டு இருக்கும். இந்த லாஸ்ட் 6 மாசத்துல பாத்தீங்கன்னா வருமான தடை ஏற்படும், சோம்பல் தன்மை அதிகரிக்கும், மந்தத்தன்மை ரொம்ப அதிகரிச்சிருக்கும். சோ இந்த மாதிரி சூழ்நிலை தான் இப்ப போயிட்டு இருக்கும். சோ இவங்க ராகு காலத்துல ராகு கேதுகளுக்கு பாலபிஷேகம் செய்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமிக்கு வாய்ப்பு இருந்தா மகாலட்சுமி இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அல்லது வீட்டிலேயே பசும்பால், முடியலையா பேக்கெட் பாலாவது ஒரு 1/2 டம்ளர் பால் வச்சு டைமண்ட் கல்கண்டு இத பூஜையில வச்சு வெள்ளிக்கிழமை சாமிக்கு வச்சு சாமி கும்பிட்டு அத உங்க வீட்டுக்கு பக்கத்துல வெளியே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிடுங்க. தொடர்ந்து இது மாதிரி வெள்ளிக்கிழமை பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக பொருளாதார தடை நீங்கி பொருளாதார உயர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும். அடுத்ததாக மீன ராசி நேயர்கள். மீனராசி நேயர்களுக்கு இந்த பராபவ புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, லக்னத்திலேயே சனி தொடர்பு, அதனால கண்டிப்பாக உடல் நல்ல தொய்வு ஏற்படும். உடல்நல தொந்தரவுகள், சோம்பல் தன்மை, மந்தத்தன்மை, ஜாயின்ஸ் பெயின் இதெல்லாமே இருக்கதான் செய்யும். சோ நீங்க உங்களை எப்படி வச்சுக்கணும்னா ஆக்டிவா வச்சுக்கணும். வாக்கிங் போங்க, உடல்ல வியர்வை வரணும். வேர்வை சிந்தி வேலை பாத்தீங்கன்னா உடல் உபாதை தீர்ந்துடும். ஏசி காத்துல இருக்கும், உடலுக்கு உழைப்பே கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக உடல் நல குறைபாடு வரும். ஏன்னா சனி பகவான்ங்கிறப்ப கசகசப்பா இருக்கணும், வேர்வை வரணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அப்படி பண்ணிட்டா பிரச்சனை கிடையாது. அதே போல இந்த குறிப்பாக மீனராசி நேயர்கள் பழைய செருப்பை போடாதீங்க. அது கட் ஆயிடுச்சுன்னா தூக்கி வீசிட்டு புதுசு மாத்துங்க. அந்த பழைய செருப்பை தேய்த்து போடாதீர்கள். யாருக்கெல்லாம் 7.5 சனி நடக்கிறதோ, அஷ்டம சனி நடக்கிறதோ, கண்டகச்சனி நடக்கிறதோ, அர்த்தாஷ்டம சனி நடக்குதோ, உங்களுக்கெல்லாம் அந்த செருப்பு தேஞ்சு போச்சு, கட் ஆகுதுன்னா உடனே தூக்கி வீசி புதுசா மாத்துங்க. ஏதாவது ஒரு துன்பம் நடந்துட்டு இருக்கும் வீட்டுல, அந்த டைம்ல செருப்பு அந்த மாதிரி இருக்கும், தூக்கி வீசிட்டு புதுசு மாத்துங்க. அந்த பிரச்சனை அப்படியே சால்வ் ஆயிடும். புரியுதுங்களா? அதனால கண்டிப்பா இத பண்ணுங்க. உங்களால முடிந்த வயதானவர்களுக்கு செருப்பு தானம் கொடுக்கலாம். அதே போல தடி, அதாவது வயசானவங்க ஊனி நடக்கிறதுக்கு குச்சி கொடுக்கலாம். கம்பளி தானமும் கொடுக்கலாம். உங்களால என்ன முடியுமோ அதை செய்யுங்க. ஓகே. அதே போல எந்த ஒரு முயற்சிகளுமே உடனே பலன் கொடுக்காது, கொஞ்சம் ஸ்லோவா தான் பலன் கொடுக்கும். வெளியூர் வெளிநாட்டு வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பா இருக்கு. ஏன்னா உங்க லக்னத்துக்கு பண்றது ராகு போவதால வெளியூர் வெளிநாட்டு வாய்ப்புகளோ அல்லது வெளியூர் வருமானமோ அதிகமா பயணம் செய்யக்கூடிய சூழலோ இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனையா இருந்தா இந்த காலகட்டத்துல சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. சோ அதற்கான சரியான முயற்சிகளை நீங்க ஈடுபட்டீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு சாதகமா அமையும். எதிரிகளுடைய தொல்லை உங்களை ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாங்க, கடன் தொந்தரவோ, எதிரிகள் இருக்கிறாங்க, தொழில் செய்யற ரீதியா எதிரிகள் இருக்கிறாங்கன்னா இந்த கடந்த 6 மாத காலத்திலேயே பாத்தீங்கன்னா அவங்களுடைய தொந்தரவு கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். நீ வரக்கூடிய நவம்பர் வரைக்குமே அவங்களுடைய தொந்தரவுகள் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தோம்னா உங்களுடைய லக்னாதிபதியான குரு பகவானே 5ல உச்சம் பெற்றிருப்பதால குழந்தைகளால நல்ல பேரு புகழ் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய ஜூன் ஜூலைக்கு பிறகு கண்டிப்பா உண்டு. குழந்தைகளால பேரு புகழ், பூர்வீகம் சார்ந்த ஏதாவது சொத்துக்கள் உங்களுக்கு ஆதாயமாக வரக்கூடிய சூழல், இது எல்லாமே சிறப்பா இருக்கு. லக்னாதிபதி உச்சம் பெற்றா உங்க சாட்ல எல்லாத்தையுமே இந்த கோச்சாரத்துல லக்னாதிபதி குரு பகவான் இந்த ஜூன் மாசத்துக்கு மேல வைகாசி 18க்கு மேல உச்சம் பெற போகிறார். அதனால ஒரு சுபமான பலன்களையும் ஒரு உழைப்பில்லாத ஊதியம், ஏதாவது ஒரு சாதகமான சூழல், குழந்தைகளால பேரு புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய சூழலாக இந்த குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு சுபமான நிகழ்வுகளாக அமையும். சோ இவர்களுக்கான பரிகாரமாக குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு எந்த அளவுக்கு எடுத்துக்கிறாங்களோ அந்த அளவுக்கு மிகச்சிறந்த வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இது அமையும். அதே போல உடல் ஊனம் இருக்கிறவங்க, உடல் உறுப்புகளை இழந்தவர்களுக்கு ஏதாவது தானம், சிறு உதவி, அவர்களுக்கு என்ன தேவையோ குறிப்பறிந்து உதவி செய்யணும். அவங்களுக்கு தேவைப்படாத விஷயத்த நம்ம வாங்கி தரதுனால எந்த பிரயோஜனமே இல்லை இல்லையா? அப்போ அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அறிந்து அந்த பொருளை உங்களுக்கு வாங்கி கொடுங்க. அப்படி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு தேவையில்லாத அனாவசியமான மருத்துவ செலவுகள் குறையும், தண்ட செலவுகள் குறையும், உடல் உபாதைகள் வராது. அப்ப உங்களை நீங்க தற்காத்துக் கொள்வதற்காக நம்ம சொன்ன மாதிரி உடல் ஊனம் அல்லது உடல் உறுப்பு இழந்தவர்களுக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்த உதவி செய்வதால
உங்களுக்கான சிறப்பான பொருளாதார உயர்வும் தேவையில்லாத மருத்துவ செலவுகளும் குறையும் அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்றமே இல்ல. மொத்தத்துல இந்த பராவ வருடம் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது பொதுவாக 12 ராசிகளுக்குமே பொன் பொருளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கு. ஆனா உடல் உபாதைகளை கொஞ்சம் கொடுக்கக்கூடிய காலமா தான் இந்த ஆண்டுல இருக்கு. ஏன்னா காலபுருஷனுக்கே 12ல வந்து சனி உட்கார்ந்து இருக்கிறார் இல்லையா. நோய் தாக்கம் அப்படிங்கிறது இருக்கு. காலபுருஷனுக்கு 11ல ராகு பகவான் இருப்பதால பொதுவாகவே வெளிநாடு சார்ந்து முயற்சி செய்யக்கூடிய அனைவருக்குமே இந்த வருடத்தில் ஒரு வெற்றிகரமான வாய்ப்பாகவும், வெளிநாட்டுக்காக முயற்சி செஞ்சு இதுவரைக்கும் கிடைக்காம இருந்தவங்களுக்கு இந்த ஒரு வருட காலகட்டத்துல ஒரு சிறப்பான அமைப்பை கொடுக்கக்கூடிய ஆண்டாகவும் இருக்கு. விவசாயிகளுக்கு நல்ல விவசாயம் செய்யக்கூடிய, நீர்வளம் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைய போது. இந்த ஆண்டு குழந்தை பிறப்புக்காக முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு, குறிப்பா IVF இல்லையா, ஆங்கில மருத்துவமனை ட்ரீட்மெண்ட், குழந்தை பிறப்புக்காக ட்ரீட்மெண்ட், ஏன்னா குருராகு தொடர்பு ஜூன் ஜூலைக்கு மேல கனெக்ட் ஆக போகுது, குருராகு கனெக்ஷன் வருது. சோ இந்த ஆண்டு குழந்தை பிறப்புக்காக யாரெல்லாம் மருத்துவத்துல முயற்சி பண்றீங்களோ, IVF ட்ரீட்மெண்ட் முயற்சி பண்றீங்களோ, சோ அவர்களுக்கு 99% 98% பேத்துக்கு குழந்தை முழுமையா கண்டிப்பா நல்ல விதமா உங்களுடைய ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பும் இந்த ஆண்டு கிடைச்சிருக்கு. ஏன்னா காலபுருஷனுக்கு பாக்கியாதிபதியே உச்சமாகிறார். நமக்கு பாக்கியாதிபதி எவ்வளவு பலன் கிடைக்கும். அப்ப காலபுருஷனுடைய பாக்கியாதிபதி உச்சம் பெறார். அதுவும் அடுத்த 12 வருஷம் கழிச்சுதான் இந்த வருஷம் இது மாதிரி நடக்க போகுது. அப்போ இந்த ஆண்டு மிகச் சிறப்பான பலன்களையும் கிடைக்க போகுது. ஆனா பணம் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி நிறைய சுப நிகழ்வுகள், பொருளாதார உயர்வு, சுப நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், அது ஜலராசியில குரு உச்சம் பெறுவதால வெளிநாட்டு வாழக்கூடிய இந்திய மக்களுக்கும் இது நாள் வரை இருந்த பிரச்சனைகள்லாம் ஒரு ஓய்வு பெற்று ஒரு சுபமான சூழலும் இந்த புத்தாண்டுல நடைபெற போகுது அப்படிங்கறத சொல்லிக்கலாம். எனவே இது எல்லாமே ஒரு பொதுவான பலன்கள் மட்டும்தான். நீங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துல தொழில் மாத்தணும்னா என்ன பண்ணலாம்? பொதுவா ஒரு சொத்தோ வீடோ வாங்குறோம் அப்படின்னா அது வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய கனவு இல்லைங்களா. அப்போ அந்த காலத்துல சும்மாவா சொன்னாங்க, கல்யாணத்தை பண்ணிப்பாரு வீட்டை கட்டிப்பாரு இல்லையா. இன்னைக்கு பல பேருக்கு வீடு அப்படிங்கிறது கனவாகவே போயிடுது. எல்லாத்தினாலும் வீடு கட்ட முடியறது இல்ல. அப்ப நம்ம அவ்வளவு பல வருடங்கள் உழைத்த உழைப்பினுடைய பலன் சொந்த வீடு கட்டுறது. அப்போ யாரு பேர்ல கட்டினா அந்த சொத்து நிலைச்சு நிற்கும், அடுத்த வம்சாவளி வரைக்கும் தொடரும். யாரு பேர்ல வீடு வாங்கலாம், யாரு பேர்ல வாங்க கூடாது, யாரு பேர்ல லோன் வாங்கலாம், எந்த காலகட்டத்துல வாங்கலாம், யாரு பேர்ல சொத்து வாங்கினா அது நிலைச்சு நிற்கும், இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்துகிட்டு அப்புறமா நம்ம வாங்கும் பொழுது அந்த சொத்து நம்ம கையை விட்டு போகாது. அது தெரியாம தவறுதலாக வாங்கும் பொழுது சொத்து வாங்க எவ்வளவோ செலவு பண்ணி வாங்குறோம். அதுக்கு முன்னாடி உங்க ஜாதகத்தை ஒரு ஆய்வு செஞ்சு யாரு பேர்ல வாங்கினா அது நிலைச்சு நிற்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு பண்ணும் பொழுது அனாவசியமா லோன்ல போட்டு அந்த வீட்டை மீட்க முடியாம ஜப்தி ஆகுறது, கடன்ல மாட்டிக்கிறது, அடமானத்துல மாட்டிக்கிறது, லோன் கட்ட முடியாம சிக்கிக்கிறது இல்லைங்களா. இந்த மாதிரி சூழல்களுக்கு ஆளாக வேண்டிய நிலை கிடையாது. அப்ப யாரு பேர்ல வாங்கலாம், எந்த காலகட்டத்தில் வாங்கலாம் அப்படின்னு தெரிஞ்சு செய்யணும். அதே போல இந்த குழந்தைகளை ஆரம்பத்துல இருந்து படிக்கும் பொழுது இந்த குழந்தைக்கு இந்த ஸ்டடிஸ் தான் வரும், இந்த ஜாப் வரையும் தான் போவாங்க, இதுல அவங்க வெல்னவா வருவாங்க அப்படின்னு தெரிஞ்சு அவங்களுடைய படிப்பை நம்ம ஒரு 8வதுலயே தேர்வு பண்ணிடணும். அப்பதான் அடுத்த 10th நம்ம போறப்போ 11th போறப்போ அவங்களுடைய சப்ஜெக்ட் நம்ம தேர்வு செஞ்சு கொண்டு போக முடியும். அப்போ அந்த மாதிரி படிக்க வைக்கும் போது அவங்க அந்த தொழில சக்சஸ் பண்ணுவாங்க. ஒரு குழந்தைக்கு ஜாதகத்துல மருத்துவத்துறை வரக்கான வாய்ப்பே இல்லை, அந்த குழந்தைய மருத்துவம் படின்னு திணிச்சீங்கன்னா நீங்க உங்களோட போர்ஸுக்காக அந்த குழந்தை படிச்சு முடிக்கும். முடிச்சதுக்கு அப்புறம் டாக்டர் பிராக்டிஸ் பண்ணாது. படிச்சு முடிச்சாலும் வேற வேலை பண்ணுவாங்க. நீங்க எத்தனை பேர் படிச்சது ஒண்ணு வேலை பார்க்கறதுனா இருக்காங்க. சோ ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம என்ன படிக்கணும், என்ன படிக்கிறதுக்கான அமைப்பு நம்ம ஜாதகத்துல இருக்குது. அதே போல திருமண வாழ்க்கையும் அப்படிதான். பொதுவா எல்லாத்துக்கும் எனக்கு இப்படி அழகான பொண்ணு வேணும், நல்ல சொத்துக்கிற பொண்ணா வேணும். ஆண்கள் அப்படிதான் இல்லையா. ஆண்களை பெண்கள் பாக்குற நல்லா படிச்சு மாப்பிள்ளையா இருக்கணும், அழகான மாப்பிள்ளையா இருக்கணும், சொத்து இருக்கணும், பேங்க் பேலன்ஸ் இருக்கணும், கவர்மெண்ட் ஜாப் இருக்கணும், இது எல்லாமே இருக்கணும் அப்படின்னா how is possible? உங்க கட்டத்துல உங்களுடைய கட்டம் என்ன சொல்லுதோ அதை போன்ற வாழ்க்கை துணை தான் உங்களுக்கு அமையும். அதனால நம்ம கட்டத்துல எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை அமையும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கங்க. பொண்ணு கிடைக்கல, மாப்பிள்ளை கிடைக்கலன்னு சொல்றது பொய். கிடைப்பதை ஏற்றுக்கொள்ள உங்களுக்கான மனம் இல்லை. அப்ப நமக்கு இப்படிதான் அமையுங்கிற புரிதல் உங்களுக்குள்ள வந்துட்டா நிறைய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணமாகாத சூழல் இருக்காது. இன்னைக்கு 45 வயசுல திருமணம் எனக்கு ஆகும்னு ஒருத்தர் கேட்கிறார். திருமணம் ஆகாமல்லாம் இல்ல, பொண்ணு வராமல்லாம் இல்ல, இவருடைய எதிர்பார்ப்பு அதிகம். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஆரம்ப நிலையிலேயே நமக்கு எப்படிப்பட்ட அமைப்பு அமையுங்கிறத தெரிஞ்சுக்கணும். சோ இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம தெளிவு பண்ணிட்டு அதுக்கான ஸ்டெப் எடுத்து வைக்கிறப்ப வாழ்க்கையில் எந்த விதமான சங்கடம் இல்லாம நம்முடைய வாழ்க்கை பாதையை அழகாக பயணிக்கலாம். சோ அதனால சாஸ்திரம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு வழிகாட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு சாஸ்திரம்னே சொல்லலாம்.
அதனால நீங்களும் உங்க வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், ஒரு முடிவுகள், முக்கியமான தொழில் ஆரம்பிக்கிறோம், வீடு கட்டுறோம், பிசினஸ் பண்றோம், இன்வெஸ்ட் பண்றோம், எல்லாமே இருந்தாலும் ஒரு ஜோதிடரை அணுகி முறையா சரியானதை எப்போ எந்த நேரத்துல பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு பண்ணும் பொழுது வாழ்க்கையில் பெரிய பள்ளங்களில் விழுகாம நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை ரொம்ப சுகமான பாதையில சுகமாக பயணிக்கலாம். எனவே இந்த பராப வருட தமிழ் புத்தாண்டு உங்கள் அனைவருக்கும் எல்லா வளங்களையும் நலங்களையும் வாரி கொடுக்கட்டும். உங்களுடைய வம்சம் வாழையடி வாழையாய் தலை தோங்கட்டும். வாழ்க வளமுடன். சிவாய நம. நன்றிங்கய்யா. தேங்க்யூ. என்ன கேள்வி கேளுங்க. கொஸ்டின் சார் இருக்கா? என்ன கேள்வி இருக்குங்களா? ராஜ்குமார் கமல் கணேஷ் என்ன கேள்வி இருக்கா? சரிங்கம்மா, முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகேங்க. சரி, நன்றிங்க. வாழ்க வளமுடன். சிவாய நம.